खुली हुई भी जटाएं हैं। அந்த ஜடாமுடிகள் என்ன இருக்குதோ அது அப்படியே ஓபன் ஆயிருக்கிற போலயும் காமிச்சிருக்காங்க, और திறந்திருக்கிற போலயும் காமிச்சிருக்காங்க. चूड़ा भी बंधा हुआ है। பிறகு அந்த ஒரு அத முடி போட்ட கூடையும் வச்சிருக்காங்க. इससे साबित होता है அது கட்டு போட்டு கூடையும் வச்சிருக்காங்க. இதனால நிரூபணம் ஆகுது बहुत सी ज्ञान की बातों के रहस्य खुल गए हैं। நிறைய ஞானத்தினோட விஷயங்கள் அந்த ஞானத்தினோட ரகசியங்கள் என்ன இருக்குதோ அது ஓபன் ஆயிடுச்சு, திறந்துடுச்சு. और बहुत सी ज्ञान की बातें अभी பிறகு நிறைய ஞானத்தினோட விஷயங்கள் இப்பவும் बंधी हुई है। கட்டுப்பட்டிருக்குது. அப்படின்னா இப்பவும் அது आज கட்டுப்பட்டிருக்குது. के साधु सन्यासी जो है இன்றைய சாது சந்நியாசிகள் யார் இருக்காங்களோ वो शंकर को फॉलो करते हैं, बड़ी बड़ी लंबी लंबी जटाएं रखाते हैं। அவங்க சங்கரனை ஃபாலோ பண்றாங்க, ரொம்ப நீளமான அந்த ஒரு ஜடா முடிகளை வச்சுக்கிறாங்க. और वो जटाएं एक दूसरे से उलझ जाती हैं। அந்த ஜடைகள் என்ன இருக்குதோ ஜடா முடிகள் ஒண்ணுக்கொண்ணு சிக்கி கொண்டு இருக்கும். அந்த முடி என்ன இருக்கு இல்லையா ஒண்ணுக்கொண்ணு சிக்கி கொண்டு இருக்கும்னு சொல்றாங்க, சிக்கலாக இருக்கும். जटा का रूप धारण कर लेती है। ஜடா முடிகளினோட ரூபத்தை அது தாரண பண்ணிக்குதுன்னு சொல்றாங்க. मतलब ये है இதுக்கு அர்த்தம் என்னன்னா कि वो राम वाली आत्मा कहो या शंकर वाली आत्मा कहो, அந்த ராம் வாலி ஆத்மான்னு சொல்லுங்க இல்லன்னா சங்கர் வாலி ஆத்மான்னு சொல்லுங்க, अथवा व्यास वाली आत्मा कहो, இல்லன்னா வியாஸ் வாலி ஆத்மான்னு சொல்லுங்க. द्वापर और कलयुग के भक्ति मार्ग में ज्ञान सूत उलझा हुआ रहता है। துவாபர் மற்றும் பக்தி மார்க்கத்துல ஞானத்தினோட அந்த நூல்கள் எல்லாமே எப்படி என்ன அது சிக்கி கொண்டு இருக்கும்னு சொல்றாங்க. அப்படி அது ஒண்ணுக்கொண்ணு அப்படியே அது சுத்தி இருக்கும். और वो ज्ञान सूत धड़ में उलझा हुआ रहता है या मस्तक में उलझा हुआ रहता है। பிறகு அந்த ஞானத்தினோட நூல் என்ன இருக்குதோ அது இந்த சரீரத்துல அது சுத்தி இருக்குமா, ஒண்ணுக்கொண்ணு அது சிக்கி கொண்டு இருக்கும் இல்லையா, சரீரத்துல இப்படி இருக்குமா இல்லன்னா தலை மேல இப்படி இருக்குமா? சிக்கலாக இருக்கும் இல்லையா, அது எப்படி சரீரத்திலயா இல்லன்னா தலை மேல இருக்குமா? அப்படி का सूत जो भक्ति मार्ग में मुझा हुआ है, ஞானத்தினோட நூல்கள் பக்தி மார்க்கத்துல என்ன எப்படி என்ன சிக்கல்ல இருக்குதோ वो मस्तक में मुझान है। அது மஸ்தகத்துல அப்படின்னா புத்தில கன்ஃபியூஷன்ஸ்ன்றது இருக்குதா, குழப்பங்கள் இருக்குதா, या शरीर के अंदर मुझान है। இல்லன்னா शरीरத்துக்குள்ள குழப்பங்கள் இருக்குதா? मस्तक के अंदर तो कैसे दिखाए? அந்த புத்திக்குள்ள இருக்கு இல்லையா, அதை எப்படி காமிக்கிறது? इसलिए बाल दिखाई दिए हैं அதனாலதான் முடிகளை காமிச்சிருக்காங்க. विश्व पिता को। விஸ்வ பிதாக்கு இந்த முடிய காமிச்சிருக்காங்க. और वो बाल பிறகு அந்த முடிகள் जब ज्ञान गंगा के रूप में எப்போ ஞான கங்காவினோட ரூபத்துல ईश्वरीय ज्ञान इस सृष्टि पर आ जाता है, ஈஸ்வரிய ஞானம் இந்த உலகத்துக்கு வந்துடுது. बाप मनुष्य सृष्टि के पिता में प्रत्यक्ष होता है। அப்பா மனித சிருஷ்டினோட அப்பாக்குள்ள பிரத்யக்ஷம் ஆயிடுறாங்க. तो वो जटाएं सुलझने लगती हैं। அப்போ அந்த ஜடா முடிகள் அப்படியே கிளியர் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அந்த சிக்கல் வந்தது போயிடும். जैसे बाल धोने से बाल अलग अलग हो जाते हैं, எப்படி தலை குளிக்கிறதுனால என்ன ஆகுது, முடிகள் எல்லாம் செப்பரேட் ஆயிடுது இல்லையா, தனித்தனி ஆயிடுது.
एक एक बात क्लियर होने लगती है। ஒவ்வொரு விஷயம் கூடயும் கிளியர் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுது। ऐसे ही அதே மாதிரி தான் शंकर को उलझी हुई और सुलझी हुई जटाएं दिखाई गई। அந்த சிக்கல்ல இருக்கக்கூடிய முடிகள் அப்படின்னா அந்த ஜடா முடிகள், பிறகு அப்படியே கிளியரா இருக்கக்கூடிய அப்படின்னா தனித்தனியா இருக்கிற அந்த ஜடா முடிகளை கூடயும் காமிச்சிருக்காங்க, அப்படின்னா அந்த முடிகளை காமிச்சிருக்காங்க।